வணக்கம். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய கிராஜுவேஷன் டேயில் பங்கு பெற்றுட்டு ஒரு ½ ஸ்பீச் பேசியிருக்கிறாங்க. அது பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச்சு, இளைஞர்கள் மத்தியில் பேசின ஸ்பீச்சு. அதில் நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. டெக்னாலஜியிலேருந்து அப்புறம் ஒரு சில முக்கியமான வாழ்க்கை அறிவுரைகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீச்சை தமிழில் நான் மேஜராக அவங்க ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 5-6 பாயிண்ட்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது இந்த வீடியோவில் இருக்க போது நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க வருஷத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ முதல்ல அவங்க பேசுகிறவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறாங்க. 1982 டைம்ஸ் மேகசின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கவரில் டைம்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு போடுவாங்க. பொதுவாக ஒரு பெரிய பெரிய நபர்களை போடுவாங்க. 1982 என்ன போட்டிருந்தாங்கன்னா, கம்ப்யூட்டர் தான் பர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உலகத்தில் அவ்வளோ பெரிய மாற்றம் 1982 கம்ப்யூட்டர் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததுனால டைம்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் அப்படி இருந்தது. இந்த வருஷம் டைம்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எப்படி யாராக இருக்குன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு தாக்கம் கொடுத்துச்சோ அதே அளவுக்கு தாக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ உலகத்தில் தாக்கம் கொடுத்துட்ருக்குது. அதனால் இப்போ டைம்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கும்னு ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, உலகம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு இருக்குது, எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நேற்று தான் எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பப்ளிக் ஆக்கப்பட்டுச்சு. அப்போ அதோட வேல்யூவேஷன் 2 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 1.75 ட்ரில்லியன். அந்த வேல்யூவேஷனில் ஒரு கம்பெனி, ஒரு தனி நிறுவனம் 1.75 ட்ரில்லியனுக்கு வேல்யூ பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஆந்த்ரோபிக் வரப்போகுது, அதுவும் 1 ட்ரில்லியனுக்கு மேலே வேல்யூ பண்ணப்பட போகுது. ஸோ இதுதான் சைஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் தி ஸ்பீடு. அதாவது உலகம் எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கு, எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குன்ட்டு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். இப்போ நான் ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனத்தை எடுத்து பார்க்குறேன். 2002 ஆரம்பித்தாங்க. 2002 ஆரம்பித்து தொடர்ந்து அவங்க ஃபெயில் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதாவது ஃபால்கன் 1 ஃபால்கன் 2 தோத்துகிட்டே தான் இருந்தது, ஃபெயில்டு ராக்கெட்ஸு. 2008 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களால முதல் வெற்றியே பார்க்க முடிஞ்சுது. இப்போ கரெக்டாக 23 வருஷத்தில் $2 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்களால பெருசாக வளர முடியுதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ என்னோட முதல்ல உங்ககிட்ட கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, பெருசாக யோசிங்க, மிக பெருசாக கற்பனை பண்ணுங்கள். நாங்கள் பண்ண தப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறார். ஸோ நாங்கள் சின்னதாக கற்பனை பண்ணிட்டோம், சின்னதாக ஆசைப்பட்டோம், சின்னதாக கனவு கண்டோம், அது தப்பு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் மிக பெருசாக போகணும், எல்லாருமே பெருசாக யோசிங்க, மிக பெருசாக யோசிங்க அப்படிங்க சொல்லி தான் முதல் ரெக்வெஸ்ட்டை வைக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, பொதுவாகவே ஒரு பொது மனப்பான்மை இருக்குன்னா ஜென்சி எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்குது. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஜென்சி கிட்டே இருக்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டா பவர் இருக்குல்ல, அது இது வரைக்கும் வரலாறில் யாருக்கிட்டேயுமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அவங்க உடனடியாக இன்டர்நெட்டில் எதாக இருந்தாலும் செக் பண்ண முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை யாருக்கும் இல்லாத ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது. ஒரு பெரிய டேட்டா இருக்குது, ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இன்டர்நெட்டோட பவர்லாம் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் எந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கரெக்டான முடிவுகள் எடுக்கணும். அப்போ என்னுடைய 2வது வேண்டுகோள் உங்ககிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காலேஜ் இருக்குது, இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் 40-50 வருஷமாக இந்த துறையில் இருக்கிறாங்க, அடுத்தடுத்த பார்த்துட்டே வராங்க. ஸோ உங்களோட பெரியவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் எப்படி மூவ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற அவங்க 40-50 வருஷம் அனுபவம் அவங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட டேட்டா இன்ஃபர்மேஷனோட பவர் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலேஜ் கூட உங்கள் அல்மா மேட்டரோட உங்கள் ப்ரொஃபஸர்ஸோட எப்போவுமே டச்லேயே இருங்க. ஏன்னா அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய அக்யூமுலேட்டட் நாலேஜை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ப்ரொஃபஸர் நான் இதை பண்ணலாமா, என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேளுங்க, இதை பயன்படுத்துங்க. ஏன்னா காலேஜில் உங்கள் கூட அவங்க 4 வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரியும், உங்களை பற்றி என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களால அவங்க கூட பெட்டராக அட்வைஸ் கொடுக்க முடியும். அதனால் அவங்கள பயன்படுத்துங்க, காலேஜை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்கள் வீடு இங்கே தான், நீங்கள் உருவாயிருக்கிறீங்க, இங்கே தான் நீங்கள் ஒரு 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிது, உங்கள் என்ன சொல்கிறது, உங்களை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவரோட 2வது வேண்டுகோள் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காலேஜோட டச்சில் இருங்க, ப்ரொஃபஸர்ஸோட டச்சில் இருங்க, உங்கள் அலுமினியோட டச்சில் இருங்க. இது 2வது வேண்டுகோள் அப்படிங்கிறாரு. 3வது என்ன சொல்கிறாருன்னா, ஹம்பிளாக இருங்க, அதாவது பணிவோடு இருங்க, அடக்கத்தோடு இருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 2 விஷயந்தான் நிரந்தரம், அதாவது உறுதியானது, அன்சர்டன் இல்லாமல் இருக்கிற சர்டன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அது குழப்பமே இல்லை, கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம்னா 2 தான். நம்ம பிறந்தது கண்டிப்பாக நடந்த விஷயம், இறக்க போகிறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம், அதனாலையும் மாற்ற முடியும். இந்த 2 தவிர பாக்கி வாழ்க்கையில் எல்லாமே மாறக்கூடியது தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஹம்பிளாக இருங்க. ஒரு டைட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த 25 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப இந்த காலேஜுக்கு வரீங்கன்னு சொன்னால், அப்போ ரீயூனியன் 2050 ஒரு ரீயூனியன் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருப்பீங்க. ஒருத்தர் டேரக்டராக இருப்பீங்க, ஒருத்தர் இது பண்ணியிருப்பீங்க, கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னும் பெருசாக ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க.
அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்து ஒரு பிஹெச்டி பண்ணுவீங்களா இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க, அப்போ எம்பிஏ பண்ணுவீங்களா இருக்கட்டும், கம்பெனி ஆரம்பிப்பீங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலை பார்ப்பீங்க, ஒரு பழைய டைட்டில் உங்கள் பேரில் ஆட் ஆகும். அந்த டைட்டில் வந்து உங்கள் தலைக்கு ஏற்றிக்காதீங்க. அந்த டைட்டில் நீங்கள் கிடையாது, நீங்கள் வேறு, டைட்டில் வேறு. அப்போது அதை வந்து உங்களுக்குள்ளே ஏற்றிக்கிட்டிங்களோ, என்றைக்கு நீங்கள் ஏற்றிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் கற்றுக்கிறது நிறுத்திடுவீங்க. நீங்கள் அதுதான் முடிவு பண்ணிடுவீங்க. அது மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதனால் இறப்பு பிறப்பு இந்த 2 தான் உறுதி, மற்றலாமே மாறக்கூடியது. அதனால் ஹம்பிளாக இருங்க, அடக்கமாக இருங்க, பணிவோடு இருங்க. இது வந்து நான் கேட்டுக்கிற 3வது ரெக்வெஸ்ட்டுங்கிறார். அப்போ 4வது சொல்கிறாரு, இப்போ அந்த டைட்டில் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கற்றுக்கிறது அன்னையோடு நின்றுன்னு அர்த்தம். அப்போது என்னோடய ஆசை இல்லாடி எங்ககிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால், லைஃப் லாங் லேர்னர் ஆயிருங்க. வாழ்க்கை கடைசி நிமிஷம் வரைக்கும் கற்றுக்கிட்டே இருங்க, புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. 60 வயசு ஆனாலும் என்ன நடக்குது ஏது பண்ணுறதுன்றது கற்றுக்கோங்க, எல்லாம் புதுசு புதுசாக கற்றுக்கோங்க. அதுதான் உங்களை வந்து முன்னேற்றிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ லைஃப் லாங் லேர்னராக இருந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு தங்கம் கொடுத்தாலும் சரி, 100 தங்க காயசு கொடுத்தாலும் அதுக்கு சமம் கிடையாது. நீங்கள் லைஃப் லாங் லேர்னராக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதோடைய மதிப்பு வந்து பயங்கரமான மதிப்பு. ஸோ 4வது நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஹம்பிளாக இருங்க அப்படிங்கிறார். அதாவது லைஃப் லாங் லேர்னராக இருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இங்கே இருக்கவங்கலாம் கொஞ்சம் கை தூக்குங்க. என்ன யார் கை தூக்கணும்னு சொன்னால், உங்களோட அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் உறவினர்களோ, அவங்க யாராவது ஒருத்தவங்க உங்கள் கிராஜுவேஷனுக்காக உங்கள் கூட வந்திருக்காங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் கை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் கை தூக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட உங்களோட இன்னொரு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களோட உறவினர்கள், உங்கள் பெரியவங்கள்லாம் உங்களுக்காக இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறாங்க. பஸ் பிடிச்சி, வண்டியில் ட்ராவல் பண்ணி, உங்களுக்காக செலவு பண்ணி, படிக்க வச்சு, இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான நாள் கிராஜுவேஷன் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வயசாகும்போது நீங்கள் அவங்க பின்னாடி நிற்கணும். இன்றைக்கி அவங்க உங்கள் பின்னாடி நிற்கிறாங்க, அவங்களுக்கு வயசாகும்போது நீங்கள் அவங்க பின்னாடி நிற்கணும். அதுக்கு எனக்கு வாக்கு கொடுங்க. அப்பா அம்மாவை கூட நீங்கள் நிற்கணும். இத்தனை வருஷம் உங்களை வந்து இப்போ கிராஜுவேஷன் டே வரைக்கும் அவங்களுக்கு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, இப்போ நிறைய பேரோட அப்பா அம்மாலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து படிக்கவே இல்லை, என்னையை வந்து கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு டைம் கிராஜுவேட் ஆக்குனாங்க. அது மாதிரி உங்களையும் வந்து கிராஜுவேட் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உருக்கமாக சொன்ன. அப்படி பயங்கர கிளாப்ஸ். அதாவது இது வரைக்கும் ஒரு ரொம்ப நேரம் பேசியிருந்தால ஏஐ பற்றி, ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி, ஆந்த்ரோபிக் பற்றி என்னென்னவோ சொன்னார். அப்பா அம்மா கூட நீங்கள் நில்லுங்கன்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய கைத்தட்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எனக்கு இப்போ நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்லிக்கிறேன் நடுவில், இதை வந்து அழுத்தமாக சொல்கிறதுக்கு ஆள் இப்போ கம்மியாகிடுச்சுன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதை சொல்கிறது கிரிஞ்சுன்னு நினச்சிக்கிறானுங்க. இளைஞர்களுக்கு இந்த மாதிரி அறிவுரை பண்ணால் பிடிக்காதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலி இளைஞர்கள் வந்து பிளாங்க் ஸ்லேட்டாக தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அது அவங்களுக்கு ஏறப்போகுது. அப்போது இந்த மாதிரியான கரெக்டான அறிவுரை கொடுக்கறதுக்கு இப்போ கரெக்டான ஆள் இல்லை. இவர் அதை பேசும்போது எனக்கே ஒரு நிமிஷம் ரொம்ப என்னாச்சு, எனக்கே சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு. ரொம்ப தேவையான ஒரு அறிவுரை அவர் சொல்கிறாரு. நீங்கள் அமெரிக்கா போங்க, பே ஏரியா போங்க, லண்டன் போங்க, எங்கே வேணால் போங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், ஒரு ஃபோன் கால் பண்ணால் உடனே நீங்கள் ஓடி வரணும். இங்கே நான் எங்கேயும் போகாதீங்க அப்படிலாம் சொல்லலை, எங்கே வேணால் போங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைங்கும் போது நீங்கள் இங்கே இருக்கணும், கிளம்பி ஓடி வரணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் இது, எல்லாத்துக்கும் போய் சேரணும். அது அவர் சொல்லும் போது அதுக்கு இன்னும் ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு டெஃபினட்டாகவே. ஏன்னா நான் இப்போ சார்ட் அக்கௌண்டண்டாக இருக்கேன், நான் பார்க்குறேன். நான் இருக்கிற ஏரியா பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன் நிறைய இருக்கிற ஏரியா. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தனியாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு எல்லோரும் ஃபாரினில் இருக்கிறாங்க, வர்றதில்லை. அவங்க கடைசி காரியத்துக்கு வராத பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு பல ஜஸ்டிஃபைடு ரீசன்ஸ் இருக்கலாம். ஜஸ்டிஃபைடுனே சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஜஸ்டிஃபைடே கிடையாதுங்கிறது தான் ஒரு ஃபைனல் தாட்டு. இவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சமாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி டேப்லெட்டை காமிச்சு, இது என் பேரன், அவங்களெல்லாம் நான் டேப்லெட்டை தான் தொடுறேன், ஆனால் இந்த ஸ்க்ரீனை தொடும்போது எனக்கு அந்த உணர்வு கிடைக்காது இல்லையா. ஸ்க்ரீனை தொடுறதுக்கும் குழந்தைய தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வீடியோ கால் தான் நேரடியாக பார்க்குறது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா பாட்டி அழும்போது என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதை வந்து இப்போ இருக்கிற ஒரு இளைய தலைமுறை ஒரு தலைவர் வந்து இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்படி சொல்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய கரவொலி, அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து சொல்லிவிட்டு நிறைய பேர் பற்றி 20 நிமிஷத்துக்கு மேலாம் பேசுகிறாங்க. 20 நிமிஷம் யாருமே பேசுகிறது இல்லை, ஏன்னா கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ இது இல்லை. நானுமே என்ன பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொன்னால், என்னோட கிராஜுவேஷனில் யார் பேசினா என்ன பேசினா கேட்டேன், யார் பேசினா ஞாபகம் இருக்குது, எனக்கு என்ன பேசுனாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் குழந்தைகளுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன். இந்த 5 விஷயம் தான் நான் ஒரு டைம் ரிஹர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு டைம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஹம்பிளாக இருங்க, லைஃப் லாங் லேர்னராக இருங்க, ஏஐ பார்த்து பயந்துடாதீங்க, அடாப்ட் பண்ணுங்கள். எந்த இளைஞர் வந்து ஏஐ அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, அதை அடாப்ட் பண்ணலைன்னா கஷ்டப்படுவீங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு, பெற்றவங்களை வந்து கூட இருந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் அவங்க பின்னாடி இருக்க மாதிரி நீங்கள் அவங்க பின்னாடி இருக்கணும், இதெல்லாம் சொல்லிவிட்டு 5 விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் இன்ஸ்டிடியூஷனை பார்த்து அது ஒரு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது கூட முடிச்சுட்டு நன்றி, நான் ஸ்பீச்சை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட 10 மடங்கு அதிகமாக நீங்கள் சாதிக்கணும். இங்கே இருக்கிற எல்லாரோட இன்ஸ்டியூஷனில் ஹெட் பண்ணுற எல்லாரோட என்னோட எல்லாத்தோட நீங்கள் 10 மடங்கு அதிகமாக சாதிக்கணும். நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, பெருசாக கற்பனை பண்ணுங்கள், பெருசாக பில்டு பண்ணுங்கள், சாதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அப்போ நான் நினச்சேன், சரி முடிச்சிட்டார் ஸ்பீச்சை, இதான் அந்த 5 பாயிண்ட்டு நினச்சிட்ருக்கேன். கடைசி நிமிஷம் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஓனர்ஸை பார்த்து சொல்கிறாரு, இவங்கெல்லாம் உங்களை விட்டு கிளம்பிடுறாங்கன்னு வருத்தப்படாதீங்க. வாழ்க்கைனா எல்லோரும் நகர்ந்து போய் தானே ஆகணும், ஒரே இடத்துல இருக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க நாளைக்கு சாதிப்பாங்க, அது உங்களுக்கு பெருமை கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்க்கும் அந்த இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஆறுதல் சொல்கிறாரு. இது நான் கற்பனையே பண்ணல. அதாவது நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. கிராஜுவேஷன்னா வெளியே போகிற பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி அறிவுரை கூட கொடுத்து பார்த்துருக்கோம். இன்ஸ்டிடியூஷனுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் வருத்தப்படாதீங்க, குழந்தைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லுவார். நான் கற்பனையே பண்ணல. ஆக்சுவலாக இந்த வாட்டி எனக்கு ஒரு மாதிரி நான் ரொட்டீனாக பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பீச்சை. ஏன்னா அந்த அரசியல் மைண்டில் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவர் புதுசாக பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரே, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அரசியல் பற்றி பேசுவாரா. இதுக்கு முன்னாடிலாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனால் அரசியல் பற்றி பேசினதே கிடையாது. இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, இப்போ அரசியலை பற்றி ஒரு ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் ஹெட்லைன்ஸ் கொண்டு வரதுக்காக பண்ணுவாரா அப்படி குழப்பம் இருந்துச்சு. எப்பயும் போல் இந்த மேடையை அரசியலுக்கு அவர் பயன்படுத்தவே இல்லை. ஒரு வார்த்தை கூட அரசியல் பற்றி பேசலை. குழந்தைங்களுக்காக, அதாவது கிராஜுவேஷன் டே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசினார், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி மட்டும் பேசினார். அந்த அமைப்பு பற்றி பேசினார், அந்த அமைப்பு எவ்வளோ நல்லது என்னென்ன பண்ணுறாங்கன்றான் சொன்னார். அதுக்குள்ளே நான் போவே இல்லை, அப்படி தான் பேசினார். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்புறம் ஓகே ஆஸ் யூஷுவல் புள்ளி விவரங்கள் சொன்னார், ஏஐ பற்றி பேசினார், ஸ்பேஸ் எக்ஸோடைய வேல்யூவேஷன் பற்றி சொன்னார், நிறைய அறிவுரைகள் சொன்னார். கடைசி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது கடைசி 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று, உங்களுக்கு பின்னாடி பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க, அவங்க பின்னாடி நிற்கணும்னு சொன்னது. 2வது, டீச்சர்ஸை பார்த்து அவங்க கிளம்புறாங்கன்னு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. இது 2ம் எனக்கு ரொம்ப மூவிங்காக இருந்துச்சு. இதான் இந்த ஸ்பீச்சோடைய ஹைலைட்ஸு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? உங்களுக்கு இது 2ம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இந்த மாதிரி சம்மரி பண்ணதும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.